காமராஜர் ஐயா காலத்தில் அவருடைய ஆட்சி திறனை யாராலையும் பாராட்டாமல் இருக்க முடியாது. பத்திரிகையாளர்கள் அடிக்கடி காமராஜர் ஐயாவை புகழ்ந்து எழுதிட்டு இருந்தாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ஐயா காமராஜர் ஒரு நாள் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் அப்படின்னு அழைச்சாங்க. பத்திரிகையாளர்கள் எல்லாமே ஏதோ ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறதுக்காக தான் ஐயா நம்மளை அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு கூறினாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து ஏன் என்ன அடிக்கடி புகழ்ந்து எழுதுறீங்க அப்படின்னு ஐயா கேட்டார். எல்லாரும் ஒருத்தரை மாறி மாறி பார்த்துக்கிட்டாங்க, ஏன் ஐயா இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஐயாவே தொடர்ந்து, நான் நேர்மையாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு குடும்பமோ குழந்தையோ மனைவியோ யாருமே கிடையாது, எனக்கு எதுவும் தேவையில்லை, அதனால நான் நேர்மையாக இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. ஆனால் இந்த கக்கனை பாருங்கள், அவருக்கு குழந்தை இருக்குது, குடும்பம் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, இருந்தும் அந்த மனுஷன் இவ்வளோ நேர்மையாக இருக்கிறாரு, அதுதான் பெரிய விஷயம். அதனால என்ன பாராட்டி எழுதுறதை விட இந்த கக்கனை இனிமேல் பாராட்டி எழுதுங்க அப்படின்னு சொன்னார். காமராஜர் ஐயாவோட இந்த பக்குவமான பேச்சை கேட்டு பத்திரிகையாளர் எல்லாமே பிரமிச்சு போனாங்க. ஆன்மீகத்தில் மட்டும் இல்லைங்க, அரசியலையும் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி மகான்கள் அவதரிப்பது உண்டு. அந்த மாதிரி ஒரு அவதாரம் எடுத்து நம்மளிடையே வாழ்ந்தவர் தான் ஐயா கர்ம வீரர் காமராஜர், ஒரு சரித்திர பொக்கிஷம். காமராஜர் ஐயா பற்றின வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான அருமையான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய பார்ட் டைம் பொலிட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களின் மத்தியிலே காமராஜர்.